ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லாஸ்ட் டைம் நர்சரி போயிட்டு வந்து செடியெல்லாம் பிளான்ட் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட காட்டலான்னு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரோஸ் செடி பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சி வந்திருக்கு. அப்புறம் இந்த பெரிய நெல்லிக்காய் அது ரொம்ப நாளாக தலையுமா தலையாதான்ற ஒரு டவுட்லேயே இருந்தது. அப்புறம் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் பார்த்திங்கன்னா அதுலேருந்து லைட்டாக அப்படியே குருத்து வருது. அப்போ இனி தழைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் செம்பருத்தியில் அதுவும் தழைஞ்சிருச்சு. இதோட ஒரு 4, 5 பூக்கிட்ட வந்துருச்சு. ஒயிட் செம்பருத்தி. அப்புறம் இந்த ரோஸில் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு விட்டுருச்சு. இன்னும் ஒரு 3, 4 டேஸில் அது பூ பூத்துரும்னு நினைக்கிறேன். எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸு. அம்மா வீட்டில் இருந்தது. அது பெரிய செடியாக இருந்தது. சரின்னு அதை கட் பண்ணிட்டு வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் எதுவும் தழையல. ஆனால் காயும் இல்லை, பச்சையாக தான் இருக்குது. அப்புறம் கொய்யா செடி அது சூப்பராக தழைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் செவ்வந்தி இதுதான் ரொம்ப காஞ்சு போச்சு. இனி அவ்வளோதான், இது தழையாது போல், பிடுங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தா குட்டியாக தழைஞ்சி வருது. சரி அப்போ இதுவும் தழைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாதுளாஞ்செடி இதுவும் சூப்பராக தழைஞ்சி வருது. குருத்து நிறையா வருது. அதுக்கப்புறம் முல்லைப்பூ செடி இதுவும் நிறைய வருது. இப்போ தான் அப்படியே ஒரு 4, 5 பூ வந்துட்டுருக்கு இந்த குட்டி குட்டி செடியில். அதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் செண்பக பூச்செடி வாங்கிட்டு வந்தோம். அதுவும் நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. நிறைய புது புது இலை வந்திருக்கு.